நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேஸ் ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆகஸ்ட் மாதம், இந்த ஆகஸ்ட் மாசத்துல முக்கியமா 3 கிரகங்கள் ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்கிறாங்க. மெயின் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுல சிம்ம ராசியில ஆட்சி பலம் பெறுகிறார். அங்க பாருங்க, புதன் கேது தொடர்பு. சார், இந்த புதன் கேது தொடர்பு இருந்ததுனாலே கூட சூரியன் சேரும்போது குறிப்பா ஆடிட்டர்ஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், வக்கீல், அட்வொகேட்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது பொதுமக்கள் தொடர்பு, அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் செய்யக்கூடியவங்க, அதை சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க, அரசியலை நம்பி தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல ஃபார்மா இண்டஸ்ட்ரி. மெயினாக சூரியன் புதன் டாக்டரையே குறிக்கும். அப்போ டாக்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க, அது பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம். ஸோ டாக்டர்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இல்லைனா உள்நாடு வெளிநாடுகளில் அந்த டாக்டர்ஸ் படிக்கக்கூடியவங்க. அதே போல் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன்ஸ் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் மெயினாக எல்லா இடத்துலையும், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஹையர் லெவல் வரையிலும் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க. அது சயின்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை காலேஜஸாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், ரிசர்ச்சாக இருக்கலாம், ப்ரொஃபஸராக ஐஐடி, ஐஎஸ்ஆர்ஓ, அந்த நாசா அந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, அதே போல் கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக இருக்க போகுது. நல்ல நிலைமையில ஒரு உயர்ந்த மாற்றங்கள் நிகழப்போகுது. செவ்வாய் சுக்கிரன் இரண்டுமே உபயராசியில் இருக்கிறார்கள். செவ்வாய் மிதுனத்திலையும், சுக்கிரன் கன்னிலையும் அப்படியே உல்டாவா மாறி இருக்கிறாங்க. பொதுவா கால புருஷனுக்கு 3 6ஆம் இடத்தில் பகை வீட்டுல போயிட்டு செவ்வாயும் சுக்கிரனும் அமைகிறார்கள். இதுவும் நமக்கு ஒரு நல்ல யோகமா அமைய போகுது, பாசிட்டிவா அமைய போகுது. அப்ப இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும், நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் எங்கே இருந்தால், மலேசியாவாக இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், அல்லது அரப் கண்ட்ரிஸாக, யுஏஇ போன்ற அரப் கண்ட்ரிஸாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரிதான், யுஎஸ், யூகே, எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். சிம்ம ராசி. சார், சிம்ம ராசிக்கு இந்த மாதம் நல்ல முன்னேற்றம், கேரண்டியான முன்னேற்றம் இருக்கு. கேரண்டியான முன்னேற்றம். இப்போ நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் நாம உதாரணம் சொல்லலாம். நம்ம கிட்ட நிறைய அதுக்கான ஆதாரங்கள், நம்ம சிம்ம ராசியை சார்ந்த கிளைண்ட்ஸ், நம்முடைய நேயர்கள் நிறைய அன்பர்கள் இருக்காங்க. உதாரணம் சொல்லலாம். ஆனா பேரை சொன்னாலே நமக்கு ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். சில விஷயங்கள் சொல்ல முடியாது. சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாசம் நீங்க ஜெயிக்கக்கூடிய மாதம். தொடர்ந்து வெற்றிகளை மட்டுமே சுவைத்து கொண்டிருந்த சிம்ம ராசி அன்பர்களே, தொடர்ந்து வெற்றிகளை மட்டுமே சுவைத்து கொண்டிருந்த சிம்ம ராசி அன்பர்களே, ரொம்ப டஃப் கொடுக்கிறார் சாமி. முடியல சாமி, என்னால என்ன ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, அது என்ன ஒண்ணு காப்பாத்துங்க, விட்டுடாதீங்க சாமி, ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு புலம்பக்கூடிய, வெளியில சொல்லாம அவ்வளோ தூரம் தடைகள், அவ்வளோ தூரம் கஷ்டங்கள். சரி, ஒரு பார்ட்னர்ஷிப்ல நடக்கக்கூடிய பிஸ்னஸ் ஆக இருக்கலாம். ரொம்ப நாளா பார்ட்னர்ஷிப்ல இருப்பீங்க. அப்பா காலத்துலேருந்து, தாத்தா காலத்துலேருந்து ஒரு 18 வருஷமா பார்ட்னர்ஷிப்பா இருக்கும், 20 வருஷமா பார்ட்னர்ஷிப்பா இருக்கும். சரி, பிஸ்னஸ்லாம் நல்லா சூப்பராக நடந்திருக்கும், பெரிய அளவில் பிஸ்னஸ் நடந்திருக்கும். ஒரு ஏஜ் ஃபேக்டாக இருக்கும், இல்லை கால சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள், பசங்களுக்கு மாற்றி விட்டுடலாம் தொழிலை, பொண்ணுக்கு மாற்றி விட்டுடலாம், மாப்பிள்ளைக்கு கொடுத்துடலாம், பையனுக்கு கொடுத்துடலாம், எல்லாம் மனைவி பேரில் கொடுத்துடலாம். ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் கஷ்டங்கள் வரும், அது பிரிக்கிறதுல கஷ்டங்கள் வரும். அல்லது இப்போ தான் பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பித்த ஒரு 5 வருஷமாவது 3 வருஷமாவது அதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள். அதே போல் கணவன் மனைவிடையே வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், தொழிலில், வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸில், ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது ஐடி பிஸ்னஸாக இருக்கலாம்,
அல்லது ஒரு சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஷோரூம்ஸாக இருக்கலாம். அப்போ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைலாக இருக்கலாம், ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், ஏஜென்சிஸாக இருக்கலாம். நிறைய ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, எஃப்எம்ஜி ப்ராடக்ட்டு அல்லது வந்து சிஎன்எஃப் அந்த மாதிரிலாம் எடுத்து நடத்தக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க. அப்போ சிம்ம ராசின்னு சொல்லிட்டாலே பார்ட்னர்ஷிப்பில் ஏற்பட்ட தடைகள் அல்லது கஷ்ட நஷ்டங்கள், இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதம் சூரியன் உங்களுக்கு பலமாக இருக்கிறார் சார். எல்லாத்துக்குமே ஒரு வழி உண்டு, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வழி உண்டு, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒரு நாள் நல்லா இருப்போம், ஆனால் இது எப்படி முடிவு கிடைக்கும்னு கேட்டிங்கனாக்கா, எந்த கர்மா எந்த பாவம் வந்து நம்மளை ஆட்டி வைக்குதோ அதற்குரிய தெய்வங்கள். இப்போ ரொம்ப சிம்பிள், ஒருத்தருக்கு சனி பகவான் பிடிச்சி ஆட்டி வைக்கிறார் சிம்ம ராசிக்கு. அப்போ சிம்ம ராசி அன்பர்கள் என்ன சொல்லணும்? நான் என்ன சொல்லி கொடுப்பேன் என்கிட்ட வர கஸ்டமருக்கு அப்படின்னா, இப்போ போன வாரம் கூட ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, திருப்பூரில் ஒரு பெரிய கம்பெனி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய 3 கம்பெனிஸ் வச்சு நடத்துகிறாங்க. ஒரு வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அது போக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு பண்ணுறாங்க, இது இல்லாமல் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நம்மகிட்ட வராங்க சொல்கிறேன். நான் தான் சொன்னேன், சிம்ம ராசி என்பவர்கள் அவங்கள்ட்ட உட்காந்து ஒரு 3 நாள் அங்கே அவங்க வீட்லேயும் கம்பெனிலையும் போச்சு. என்ன வேண்டிக்கிட்ட சொன்னேன், ஜென்ம ஜென்மாந்திரத்தில் நீங்கள் யாருக்கிட்ட தப்பு பண்ணீங்களோ நான் என் தப்பை உணர்ந்துடுறேன்ப்பா. நான் இந்த கஷ்டம் வந்து முன் ஜென்மாவில் நான் செய்த கஷ்டம், பாவம். ஸோ டைரக்டாக அவங்கள்ட்டே நான் மனசார உணர்ந்து மன்னிப்பு கேட்குறேன். சனி விட்டுடுவார் உங்களை. பிரார்த்தனை இப்படி இருக்கணும். அப்போ சிம்ம ராசி அன்பர்களே, இது பரிகாரத்திற்கான மாதம், இது வழிபாட்டிற்கான மாதம். அப்போ ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட், நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரிதான், எந்த நாடுகள்ல இருந்தாலும், இந்த பூமியில நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரிதான், நீங்க ஒரு சிம்ம ராசியாக இருந்து நான் சொல்ற மாதிரி பலவிதமான கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் சார் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு சார், அவங்க வந்து நம்ம ரொம்ப நெருங்கிய குடும்பம், ஆன்மீகத்தை சார்ந்தவங்க, ஒரு பெரிய ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறாங்க, அதோட கூட ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறாங்க. ப்ளஸ் வந்து அவங்க அப்பா வந்து அரசியல் ஒரு பெரிய ஆள், அந்த அம்மா வந்து ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறாங்க, கோவில் தனியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கேயும் ஒரு கோவில் இருக்குது, சிங்கப்பூரில் ஒரு கோவில் இருக்குது, அதே போல் யூரோப் கண்ட்ரிஸில் ஒரு கோவில் இருக்குது. அப்பேற்பட்ட குடும்பம் சார். ஆனால் அங்கே பாருங்க, அவங்க ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது ஃபேமிலிக்குள்ளேயோ ஒரு சில ப்ராப்ளம்ஸ். அப்போ அவங்கள நெருங்கி நம்ம பார்க்கும்போதே தெரியுது அவங்களுக்கு. அவங்கள கடைசியில் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர சொன்னோம், இப்போ இந்த கோவிலுக்கு போயிட்டு இதை செஞ்சுட்டு வாங்கம்மா அப்படின்னு ஒரு கோவில் பேரை சொல்லி விட்டாங்க. ஆச்சரியம், அவங்களுக்கு அப்படியே அது மாற்றி நடந்தது. மறுநாளே அந்த மனசு சங்கடம் நிவர்த்தியாச்சு. அப்போ சிம்ம ராசி என்பர்களே, பரிகாரங்கள் கை கொடுக்கும். இந்த மாதம் பலவிதமான பாவங்களும் சரியாகக்கூடிய மாதம். சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். வெற்றி மேல் வெற்றி கிட்டும், கவலை வேண்டாம்.